எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பனே, நீங்கள் பேசும்படியாய், நீங்கள் மாத்திரமே பேசும்படியாய் இந்த நாளுக்குரிய சத்திய வார்த்தைகளை எங்களுக்கு வேதத்திலிருந்து எடுத்துரைக்கும்படியாய், போதிக்கும்படியாய் உம்மிடத்திலிருந்து நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாங்கி புசிக்கவும் பானம் பண்ணவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவராகிய தந்தையே, உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே, இவ்வேளையை பொறுப்படுத்த கொள்ளும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் நிற்கூடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் அபிஷேகம் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் சாயலும் வல்லமையும் பலனும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய அன்பும் இரக்கமும் வல்லமையும் பலனும் ஆண்டவரே, என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும், லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் முற்றுமுடிய ஆட்கொள்வீராக. உம்முடைய தெய்வீக பிரசனத்தினாலும் எங்களை அதிகமாய் நிரப்பி உம்முடைய பரிசுத்த நாமம் மட்டுமே எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. வாரும் ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்ற வார்த்தையிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடு கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பேசிக்கிட்டு தான் வர்றார். இறங்குவேன் என்று கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லும் பொழுது, அவர் சொல்லிய வார்த்தையின்படி, வசனத்தின்படி, அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறபடி அவர் ஒருத்தர் மேலேயே அன்பு வைத்து அவரே எல்லாவற்றுக்கும் மேலாக எண்ணி அவரை உயர்த்தி, அவருக்கு பிறகுதான் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும், எந்த உறவுகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அடிக்கடி சொல்லுவார். அப்படி இல்லைன்னா அவங்க எனக்கு பிள்ளைகளாகவும் இருக்க முடியாது, எனக்கு சீஷர்களாகவும் இருக்க முடியாது, அவங்க என்னோடு கூட அவங்க வாசம் பண்ணவும் முடியாது, என்னோடு கூட அவங்க நடக்கவும் முடியாது, அவங்களோடு கூட நான் இருக்கவும் மாட்டேன். கர்த்தரை காட்டிலும் நம்ம அவர் பார்வையில் நாம் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ கர்த்தர் அவர்கள் பேரிலே பிரியமாக இருக்க மாட்டார். நம்ம சொல்லிக்கலாம், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார், அப்படி இருக்கிறார், இப்படி இருக்கிறார்னு. நான் ஆடலாம், பாடலாம், எல்லாம் சொல்லலாம், துதி சோத்திரங்களை சொல்லலாம், ஒரு நாளைக்கு 50 வசனத்தை சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆனால் அவரை காட்டிலும் வேற யாரையாவது உள்ளத்தில் வைத்திருந்தோம் ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் பாத்திரவான்களும் பாத்திரவாட்டிகளாய் இருக்கவே முடியாது. அவர்களுக்கு தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்காது. கிடைக்க வேண்டிய காலத்தில் இரக்கம் அவர்களுக்கு கிடைக்காது. ஏசாயா 54 அதிகாரம் 7-8, 54 அதிகாரம் 7-8. பேஜ் 861. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமா, கைவிட்டன் தான். ஒரு காலகட்டங்களில் உன்னை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது, கைவிட்டேன். ஏன்னா தேவனை விட்டு நீ ஓடி போயிட்ட, தேவனுடைய வார்த்தையை நம்பலை. தேவன் எப்போ செய்வாரோ ஏது செய்வாரோ அவர் எப்போ செய்கிறதுன்னு சொல்லிட்டு சாத்தான் பேச்சை கேட்டு மனுஷராகிய அவருடைய பிள்ளைங்க விலகி போயிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கைவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அவர்களோடு தான் இருந்தார். ஆனால் அவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமாக இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். உருக்கமான
அந்த உருக்கம் என்பது அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மனுஷர் நம்ம கிட்ட உருவுறது, தகப்பன் தாய் பிள்ளைங்கிட்ட உருகிறது, இதெல்லாம் வந்து போலி, இதெல்லாம் வந்து நிலைக்காத அன்பு. இதெல்லாம் வந்து இந்த அன்பு நிலைக்கவே நிலைக்காது. பிள்ளைகள் தாய் தோப்பங்கிட்ட காட்டுகிற அது அன்பு தான். ஆனால் தேவனுடைய அன்புக்கும் இந்த அன்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அது உயர்ந்த அன்பு. அந்த அன்புக்கு இணையே, கல்வாரி அன்புக்கு இணையான அன்பு எதுவுமே கிடையாது. ஒரு பிள்ளை நல்லா இருக்கும். ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அது புசு புசுன்னு இருக்கிறத பார்த்தா அந்த குழந்தைய தூக்கணும்னு இருக்கும், அந்த குழந்தைய அணைக்கணும்னு இருக்கும், அந்த குழந்தைய அப்படி தூக்கி வச்சுக்கணும்னு இருக்கணும், கொஞ்சணும்னு இருக்கும். ஒரு ஒல்லியாக ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அது நேர்த்தியாக பழுதில்லாமல் இருக்குது. ஆனால் அதன் மேலே ஆசை வராது, அதன் மேலே பிரியம் வராது. இதுதான் மனுஷ அன்பு. இதுதான் மனுஷ அன்பு. அது தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், யார் யாருக்கு காட்டுறாங்களோ அது வந்து நிலைக்காத அன்பு. அது ஒன்றுத்துக்கு உதவாது. அது பின்னாடி அவங்களுக்கு விஷமாகவே மாறி போகும். மனிதனுடைய நேசம் நிலையில்லாதது. மனிதருக்கு காட்டுகிற அன்பு நிலையில்லாதது. கர்த்தர் மனுஷனுக்கு காட்டின அன்பு, கல்வாரி அன்பு, என்னைக்கும் நிலைத்திருக்கிற அழியாத அன்பு. கர்த்தர் சும்மா பேச மாட்டார். அவருக்கு என்ன, ஞாயிற்றுக்கிழமைனா வந்து பேசணும், சொல்லிட்டு அப்புறம் போயிடணும். ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இருந்துட்டு போயிடணும். அதுக்கப்புறம் சாயங்காலம், அதுக்கப்புறம் நம்ம எப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும். திருப்பி மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, அடுத்தது, இப்படியே நம்ம இருந்துங்கன்னு இருப்போம். அவர் இருக்கிறபடி இருக்கட்டும், நாம் இருக்கிறபடி இருந்தோமானால் இல்லை. அவர் ஒரு நாளிலே நம்மை மறுரூபமாக்க வேண்டுமானால் நம்ம வாய், நாக்கு, உதடு, வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. முடிஞ்சு போச்சுன்னா கதை இங்கே பூமியில் முடிஞ்சு போச்சு, மூச்சு நின்று போச்சுன்னா இப்போ அங்கே போயிட்டு அங்கே நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை நான் துதிக்கிறேன், பாடுறேன், கொள்றேன்லாம் வேஸ்ட். ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. இங்கே இருக்கும்போதே கர்த்தர் சொல்கிறபடி வந்துட்டு அவர் பாதத்துக்குள்ளே வந்து, அவர் அடைக்கல்லுக்குள்ளே வந்து, அவர் சொல்கிறபடி வாயை திறந்து நாவை கட்டவிழ்த்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி, அவர் கொடுத்த பிள்ளைகளோடு கர்த்தர் கொடுக்குற அன்பை கொடுத்து, ஆறுதலை கொடுத்து, அரவணைப்பை கொடுத்து, அணைப்பை கொடுத்து, ஒத்தாசை கொடுத்து, சகாயம் பண்ணி, ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ்ந்தாதான், பரிசுத்தமாய் வாழ்ந்தாதான் அங்கே போக முடியும். இல்லைன்னா போகவே முடியாது. நான் கொடுக்குற மாதிரி யாருமே காணிக்க கொடுக்க மாட்டாங்க. நான் அவ்வளோ பெரிய காணிக்கை நான் கர்த்தருக்கு கொடுக்க போகிறேன், நான் அவ்வளோ பெரிய இதை கொடுக்க போகிறேன், நான் என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு முன்னாடி நம்ம இருதயத்தை ஆண்டவருக்கு உண்மையாக கொடுத்து, அவரை பரிசுத்த நல் மனதோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு அவரை ஆராதிப்பது தான் அவருக்கு பிரியம். அப்போ அவர் பிரியமானபடி நம்ம வாழ்க்கையில் அனுதினமும் நம்மோடு கூட வாழுகிறவர்களோடு கூட நாம் சரியாக பேசணும். சரியாக நான் சரியாக தான் பேசுகிறேன்னு, நான் சரின்னு என்னுடைய நியாயஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நான் சரியாக பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டு, நான் சரியாக பேசாமலேயே சரியாக பேசுகிறேன்னு சொன்னால் தேவன் ஒத்துக்க மாட்டார். தேவன் ஒத்துக்கவே மாட்டார். அதை திருத்தி கொள்ளணும். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் 8ஆம் வசனத்தில், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். யாருக்கு? பாவியாகி என் மேல கிருபையாக இறங்கும், பாவியாகி என் மேல் இரக்கம் பாராட்டும், பாவியாகி என் மேல் இரக்கம் பாராட்டும், பாவியாகி என் மேல் இரக்கம் பாராட்டோன்னு நித்தமும் கதறுகிற, உண்மையாய் கதறுகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. நான் 5 நிமிஷம் துதிப்பேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 5 நிமிஷம் வேதம் வாசிப்பேன், நான் ஒரு நாள் உபவாசம் பண்ணுவேன். ஆனால் நான் எப்பவும் போல சிந்திப்பேன், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையே சிந்திப்பேன், பேசுவேன், நடப்பேன். நான் அந்த தாறுமாறிலே நடப்பேன், கொள்ளுவேன். அதே நேரத்தில் உதாரத்துமாவும் நான் நடப்பேன், கொள்ளுவேன், நல்ல காரியங்களையும் செய்வேன். அதனால் தானம் தர்மம் செய்கிறதுனால கர்த்தர் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியாது. தானம் தர்மம் செய்கிறது நல்லது, வேதம் சொல்லுது நல்லது. ஆனால் அதன் நிமித்தமாக அவர் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியாது. அவருக்கு பிரியமாக நடந்தாதான் அவர் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். அவர் சொன்னபடி நம்ம நடந்தாதான், பேசி நடந்தாதான் அவர் இருதயத்தை கவர்ந்து கொள்ள முடியும். வேற எதுலையும் அவரை கவர் பண்ணலான்னு நினச்சா கவர் பண்ணவே முடியாது. பிள்ளைங்க பெற்றோரை கவர் பண்ணுறத எந்த விதத்தில் பெற்றோர் வீக்குன்னு நினச்சி அதை கவர் பண்ணுவாங்க.
பெற்றோர் பிள்ளைகள் எதில் வீக்குன்னு நினச்சி அதை கவர் பண்ணி அப்படி மேக்கப் பண்ணுவாங்க. இந்த மேக்கப் பண்ணுறது, கவர் பண்ணுறது, அதை அப்படியே அவரை இது பண்ணுறது, அது எல்லாம் பரலோக தகப்பங்கிட்ட எடுபடவே எடுபடாது, எடுபடவே எடுபடாது வேதம் சொல்லுகிறது. அப்போ நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிற. இறங்குவேன் என்று சொன்னா இறங்குகிற ஒரு நேரத்தை வச்சுட்டாரு, இறங்குகிற ஒரு நேரத்தை வச்சுட்டாரு, இறங்குவார். பார்க்கும் பொழுது எதுவுமே சாத்தியமே இல்லாதது போல இருக்குது, எதுவுமே சாத்தியம் இல்லாதது போல இருக்கு. உடம்பு என்னவோ பண்ணுது அப்படின்னும் போது அதை உடனே அதை கர்த்தருடைய வசனத்தை சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி, எதுக்கு வாயை நாக்க வச்சிருக்கிறாரு? மற்றவங்கள குறை சொல்றதுக்கும் குற்றம் சொல்றதுக்கும். இவங்க குறை சொல்றது ஒரு பக்கம், அவங்க உண்மையிலே குறை சொல்லலாம். குறை சொல்றவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். விரோதமாக பேசுகிறவங்களை கட்டி ஜெபம் பண்ணணும். அந்த பங்கு விதத்தில் நம்ம சரியாக பண்ணுறோமா இல்லையான்னு பார்க்கணும்ல. அப்போ உள்ள சுகவீனம்னு ஒன்று உள்ள வருது, அது நம்ம யாரும் ஆசைப்படுறதில்ல. நமக்கு சுகவீனம் வரணும், நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அது உள்ள வரும்போது தூசிகளால் வரலாம், அசூசிகளால் வரலாம், அசுத்தங்களால் வரலாம், சுகாதாரமற்ற முறையில் இருக்கிறதுல வரலாம், எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். மற்றவங்க மூலமாக வெளியில் படுகிற காற்றின் மூலமாக வரலாம், சுவாசத்தின் மூலமாக வரலாம், சிலர் தும்மல் போடுகிறதன் மூலமாக வரலாம். ஏதோ எந்த விதத்துலையோ வருதுன்னும் போது அதை முன்கூட்டியே அதை அதிகத்தனமாக ஆகாதபடி அதை காக்கணுமா வேண்டாமா? அதுக்கு கை வைத்தியம் எவ்வளோ இருக்குது கடவுள் கிருபையில், இல்லையா? அவர்கள் ஒரு வயது வரைக்கும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த வயதில் அவங்களுக்கு எவ்வளோ அனுபவங்கள் இருக்கும், கடவுள் கொடுத்த அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தில் அது கை வைத்தியம் பெரிய செலவு இருக்காது. அந்த இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அதை செய்யணும், இல்லையா? முத்தை விட்டு வேடிக்கை பார்க்கறது, முத்தை விட்டு அவதிப்படுறது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. சிலருக்கு காசு பணம் இருக்காது, அது செய்ய முடியல என்ற ரீதியில் அது வேற, அது தேவன் அறிவார், கிருபைகள் எல்லாம் இருக்கும்போது, சகல விதத்தில் கிருபைகள் இருக்கும்போது சுகத்தை காத்து கொள்ள வேண்டியது அவரவர் கடமை தானே. சுகம் கொடுக்கிறவர் அவர் தான். ஆனால் அந்த சுகத்தை கெடுத்துக்கிறது யாரு? அவங்கவுங்க தானே. ஐஸ் வாட்டர் குடிக்காமல் இருக்கலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கலாம், ஒருவேளை மழையில் நனையாமல் இருந்திருக்கலாம், பனியில் நனையாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட உடம்புல அது வரும்போது அந்த தொண்டைக்குழிக்குள்ள தெரிய வரும், தொண்டைக்கு தெரிய வரும், இருதயத்துக்கு தெரிய வரும், பாதிக்குது. அந்த உணர்வு வரும்ல, நமக்கு பாதிக்குது அப்படின்னும் போது அதுக்கேற்ற முன்னாடியே அதுக்கு முடிந்த வரைக்கும் என்ன செய்யணும் இல்லையா? அது எதுவுமே செய்யாமல் நம்ம இருப்போமானால் நாம் தேவனோடு இருக்கிற நேரத்தை செலவு பண்ணுறதுல பிரச்சனை வரும். சரியா வேதம் வாசிக்க முடியாது, சரியா ஜெபிக்க முடியாது, தலைவலி வரும், ஜுரம் வரும், சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, சாப்பாட்டு சுவையே இருக்காது, சாப்பாட்டில் ஒரு ருசியே தெரியாது. இதெல்லாம் யார் வாங்கி கட்டிக்கிறது? சாத்தான் செய்கிறான். ஒரு பக்கம் இருந்தாலும் சாத்தான் செய்யறதுக்கு முன்னாடியே இதுக்கு வாங்கி கட்டிக்கிறது யாரு? அவரவர் தானே. அதை நம்ம அதை பார்த்துக்கணும், அதை சரிப்படுத்தி கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 60ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவர்களுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள். என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். பாருங்க, உன்னை என் கடும் கோபத்தினால் அடித்தேன். ஒருவேளை பெருமையினால் அடிச்சிருக்கலாம், பொருளாசையினால் அடிச்சிருக்கலாம், சொல்லி கீழ்ப்படியிலங்கிறதுனால அடிச்சிருக்கலாம். அவர் அடித்தார்னா மற்ற பூமியின் மனுஷன் அடிக்கும், தகப்பன் தாய் அடிக்கிறது வேற, பரலோக தகப்பன் அடிக்கிறது வேற.
சில நேரங்களில் பூமியின் தகப்பன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கொண்டு போடுற அளவுக்கு கூட அடிச்சிருவாங்க, ஏன் கொன்னும் போட்டுருவாங்க. ஆனால் அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. அவர் அடித்தா கொல்லும்படியாக அடிக்க மாட்டார், அடித்தாலும் அவர் அரவணைத்து காயங்கட்டி திரும்ப அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். அதனால தான் வேதம் சொல்கிறது, உன்னை கடும் கோபத்தினால் அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினாலே உனக்கு இறங்கினேன் என்று. அப்போ இறங்குவேன் என்பது இறங்கினேன் என்ன, எந்த நேரமும் அவருடைய இரக்கம் அவருடைய பிள்ளைகளுக்கு வரும். பார்க்கறத வச்சு இரக்கம் வரும்னு சொல்றது இரக்கம் அல்ல. இரக்கம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, அதுக்கான சாத்தியமே இல்லை. ஆனால் வேதம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக கொடுத்துருக்கிறார் கர்த்தர், நான் இறங்குவேன்னு. அவர் இறங்குவார். அப்போ அவர் நான் இறங்குவேன் என்று சொன்னார், அவர் சொல்றார் என்றால் இறங்கவே கூடாதுன்னு சொல்றவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு கர்த்தர் இறங்கணும்னு வச்சிருக்கிறார் என்றால் அவர்களுக்கு இறங்கவே கூடாது என்கிற ஜனம் தான் அதிகமாக சொல்லும். என்னென்ன இறங்கவே கூடாது, இரக்கம் காட்டவே கூடாது, இறங்கவே கூடாது. அப்போ அவங்க தேவனுடைய இரக்கத்துக்கு எதெல்லாம் கேட்டு இரக்கத்துக்காக கெஞ்சுவாங்களோ அதையெல்லாம் சேர்த்து வச்சும் அவங்க சொல்ல மறந்ததும் சேர்த்து தான் அவர் இரக்கம் காட்டுவேன்றாரு. அவர் இரக்கம் காட்டும் முடிவு பண்ணதை பூமியினுடைய மனுஷர் அந்த முடிவை மாற்ற அவர்கிட்ட போய் சொன்னா அந்த முடிவை அவர் மாற்றக்கூடியவரா? மாற்றக்கூடியவரே அல்ல. ஒரு 2 பிள்ளை இருக்கு, ஒரு 3 பிள்ளை இருக்கு ஒரு வீட்டில். அந்த பிள்ளைய நான் உன்னை எப்படி நேசிக்கிறேன்னா அவனையும் நேசிக்கிறேம்மா, அவளையும் நேசிக்கிறேன், அவனையும் நேசிக்கிறேன், அவளையும் நேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க பெற்றோர் சொல்லுவாங்க. ஆனால் அது டூப்பது தேவனுடைய பார்வையில் டூப்பது. அதில் 3ல் ஏதோ ஒரு பிள்ளைய தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பாசம் காட்டுவாங்க, ரொம்ப அன்பு காட்டுவாங்க. அது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. தேவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. முதல்ல ஒரு பிள்ளை பிறக்குது, ஒரு தாய்க்கு தகப்பன் தாய்க்கு ஒரு பிள்ளை பிறக்குது. அது முதல்ல பிறக்கிறது ஒரு பெண்ணாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த பாசம் அன்பை பார்த்தா எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவ்வளோ பாசம் அன்பை என்ன செய்வாங்க, அந்த குழந்தையின் மேலே அப்படி காட்டுவாங்க. கண்ணே, மணியே, முத்தே, செல்லமே, என் செல்லப்பட்டே, அப்படி இப்படி அப்படியே 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 லவங்க பட்டயமே, ஏலக்காவே, முந்திரியே, திராட்சைன்னு என்னென்னவோ சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சில வருஷம் கழித்து பையன் பிறப்பான். பிறந்த உடனே லவங்க பட்டமே நாறுது, ஏலக்காய் பிடிக்கலை. எது ஏலக்காய்? முதல்ல பிறந்தது சொன்னது ஏலக்காய் கிடையாது, இப்போ பட்டை லவங்கம் கிடையாது. என் செல்ல பட்டுலாம் இல்லை, பலார்னு ஒன்று கொடுப்போம் போ அப்படின்னு, போ அப்படி மூஞ்சியே முகர கட்டி. இப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, என் செல்லமே, என் கண்ணே, என் மணியேன்னாங்க. இப்போ குத்துவேன், முட்டுவேன், மொத்துவேன் போ அப்படின்னு. யார் மேலே கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோத்தான். என்ன அவன் குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன்பாங்க. யார் குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும்? குழி தோண்டி புதைக்கிற வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்றத கேட்காதவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு தான். சந்தேகமே கிடையாது, நரகத்துக்கு தான். அதுல எந்த டவுட்டே கிடையாது, நரகத்துக்கு தான். அப்போ தேவன் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது என்னடா தேவன் சொல்ற சத்தமே கேட்கலையே, நான் எங்க இருக்கிறோன்னு அர்த்தம், போயாச்சு. மூச்சு நிக்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. நமக்கு சொல்லிட்டுலாம் மூச்சு நிக்காது, சொல்லாமலே மூச்சு நின்றுடும். அப்போ நிக்கிறதுக்கு முன்னாடி உருப்பிட்டாதானே அவர்கிட்ட போக முடியும். அப்போ நான் உருப்பிட மாட்டேன்னு இருந்தால் எப்படி? உருப்பிடாமல் போனால் எப்படி?
அப்போ கர்த்தராகிய தேவன் ரத்தம் சிந்தி எவ்வளோ வருத்தப்படுவார். ரத்தம் சிந்தி பிள்ளைகளை மன்னிச்சு கழுவி எவ்வளோ பாடுபட்டு பிள்ளைகளை சிலுவையில் பெத்தெடுத்தேன். நான் எவ்வளோ தூரம் நான் என்னுடைய வார்த்தையை சொன்னேன். என் ஆவியானவரால் சொன்னேன். என் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்னேன். என் ஊழியர்கள் மூலமாக சொன்னேன். என் போதகர்கள் மூலமாக சொன்னேன். கர்த்தருடைய நல் விசுவாசிகள் மூலமாக சொன்னேன். ஒன்றையும் என்ன செய்யலை, செவி கொடுக்கலையேன்னு போயிட்ட பிறகு என்ன முடிஞ்சு போன பிறகு ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அந்த நிலைக்கு போகாதபடி இருந்தால் நலமாயிருக்கும். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். நாலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீஷுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். யோனா சொல்லுகிறார், நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ள தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று. தீங்கு என்று தெரியுது. அந்த தீங்குக்காக அவன் எப்படி விண்ணப்பம் பண்றான், எப்படி ஜெபம் பண்றான்னு பார்ப்பார். அவன் எப்படி கர்த்தர்கிட்ட கதறான்னு. 5 நிமிஷம் கதறாங்க, 2 நிமிஷம் கதறுவாங்க. ஆனால் தன்னால் இயன்ற மட்டும் முடிந்த மட்டும் கர்த்தரிடத்துல கதறு கதறு என்று தீங்கை கர்த்தர் அழிக்க வேண்டும், தீமையை கர்த்தர் அழிக்க வேண்டும், இக்கட்டுகளை கர்த்தர் அழிக்க வேண்டும், பேராபத்துகளை அழிக்க வேண்டும், அதில் மறைந்திருக்கிற சாத்தானுடைய சதிகளை அழிக்க வேண்டும், சாத்தானின் மனுஷருடைய சதி வலைகளை பின்னல்களை அழிக்க வேண்டும் என்று தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி, அந்த தாழ்த்துறவன் நடந்து கொள்றது பேசுறது எல்லாமே அதிலேயே தெரிஞ்சிடும். அது ஜெனூன் இல்லையான்னு கர்த்தருடைய ஆவியானவரால் தெரிஞ்சிரும். இல்லை அது இன்னும் சரி படலையான்னு அதுவும் ஆவியானவரால் தெரிஞ்சிரும். அப்போ அதை அழிக்க அதை நித்தமும் அழிக்க. ஏன்னா வாழ்நாள் முழுசும் கடைசி மூச்சு கர்த்தர்கிட்ட போகிற வரைக்கும் சாத்தான் கவுக்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்தரணும், நான் பேங்க்கில் கொண்டு போய் சேர்த்தரணும், நரக அக்கினியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல அவன் முனைப்புடன் செயல்படுவதில் எந்த சந்தேகமே கிடையாது. அவனுக்கு ஜுரமும் வராது, அவனுக்கு வாந்தி பேதியும் வராது, அவனுக்கு டயர்டும் வராது, சோர்வும் வராது. யாரை கவுக்குறதுல? பிள்ளைகளை கவுக்குறது. அப்போ அத்தனை அதிக ஜாக்கிரதையா இருந்து காக்கிறவர் கர்த்தர். அந்த காக்கிறவரோடு இருந்தாதான் காக்கப்படுவோம். இதில் தப்பிச்சிருவோம் கர்த்தர் கிருபையில, அதில் தப்பிச்சிருவோம் கர்த்தர் கிருபையில. எல்லாவற்றிலும் தப்ப பண்ணி காப்பாற்றி அவர் கொண்டு கரை சேர்க்கிறாரு. கண்மலையில் கொண்டு விசாலத்தில் கொண்டு போய் வைக்கிறாரு, கண்டல் போய் வைக்கிறாரு தரப்பான். அப்பவும் அவரிலே மறைந்து அவரிலே நிலைத்திருந்தாதான் அவருடைய இந்த அளவில்லாத இந்த இரக்கமும் கிருபையும் என்னாலும் காத்து அவரோடு கூட வாழ வைக்கும். சும்மா இங்கே இருக்கிற மனுஷரையே பூச்சிக்கணும் எல்லாத்தையும் மாம்ச ரத்தத்தினால் வந்திருக்கிற உறவுகளில் அதிகமாக யார் அதில் பின்னி பிணைஞ்சிருக்கிறாங்களோ நிச்சயமாக பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு இப்படி போல்ட்டாரே அப்படி சொல்லிட்டாரேன்னு நினைக்கக்கூடாது, நமக்கு தெரியாது. சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இங்க இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கர்த்தர் கூடுதலாக சொல்லி இருக்கிறத இதில் பார்க்கலாம். நான் யூத வம்சத்தாரை பலப்படுத்தி
யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். பேஜ் 1099. நான் அவர்களுக்கு இறங்கினேன். இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசித்தோம். அதுலேயும் சொன்னார் கர்த்தர், நான் இறங்கினேன். நான் கர்த்தர் இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அப்படின்னா அவங்க கூப்பிடுற சத்தத்தை கேட்பேன், அவங்க விண்ணப்பத்தை கேட்பேன், ஜபத்தை கேட்பேன், மன்றாட்டை கேட்பேன். ஏன்னா கர்த்தர் தான் எனக்கு எல்லா உறவு, சொந்தம், பந்தம், விருப்பம் எல்லாமே எனக்கு என் பரலோக அப்பாதான்னு அவர் பார்வையில் இருக்கிறவங்களுக்கு தான். அதெல்லாம் கர்த்தர் தான், அது கர்த்தர் தான். கர்த்தர் இல்லாமல் எப்படி, கர்த்தர் இல்லாமல் எப்படி, கர்த்தர் தான் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் உதடு. அது உதடு, உள்ளம் கிடையாது. தேவன் சோதிப்பார், தேவன் பரிசிப்பார். தேவன் பேரில் தான் உண்மையாக அன்பாக இருக்கிறோமா, மெய்யான அன்பை அவர் மேலே தான் வச்சுருக்கிறோமா, உண்மையான முதல் அன்பு அவர் மேலே தான் வச்சுருக்கிறோமான்னு அவர் சோதிப்பார். அதை சோதிக்கிறதுலையே நிறைய பேர் சோதிக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்துருவாங்க. சோதிக்கிறதுக்கு முன்னாடியே, பரீட்சிக்க பார்க்கறதுக்கு முன்னாடியே விழுந்துருவாங்க. அப்போ அவங்க விழுந்துட்டு போனவங்க எங்கேருந்து அவங்க தேறுவாங்க? திரும்ப தேரணும்னு எத்தனை முறை அவங்களுக்கு பரீட்சை கொடுத்தாலும் தேராத அவங்கள என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. ஒரு நாள் வரும், கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவார்கள். கைவிடப்படணுன்றது தேவனுடைய சித்தம் அல்ல, ஆனால் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். கைவிட சூழல ஒரு காலகட்டங்கள், சூழ்நிலைகள் வந்துடும். இனி காலம் செல்லாது. ஏன்னா கர்த்தர் அது சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர், அவர் துரிதமாய் தம்முடைய காரியங்களை இந்த பூமியிலே அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் பூமியிலே சடிதையாக சீக்கிரமாக நிறைவேற வேண்டிய காலங்கள் வந்துட்டு இனி அவைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். அந்த நடைபெறுவதற்கு அவர் என்னவெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரோ அவருடைய திட்டத்தில் அதன்படி எல்லாம் நடத்த போகிறார். அதனால சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயம் வருவார். இனி காலம் செல்லாது. இப்படியே பேசிக்கிட்டு, இப்படியே நடந்துக்கிட்டு, இப்படியே உறவாடிக்கிட்டு, இப்படிப்பட்ட மனதோடும் இப்படிப்பட்ட குணத்தோடும் குணாதிசயங்களோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் என்னைக்கு பரலோகத்தை நாம் சுதந்திரிப்போம்? பரலோக ராஜ்யத்தை எப்போது சுதந்திரிப்போம்? முடிவில்லாத ராஜ்யம் அது. அதில் என்றைக்கும் அது யுக யுகமாய் வாழுகிற எல்லையில்லா இன்பம் நிறைந்த ஒரு வாழ்வு அது. அந்த வாழ்வு தான் நமக்கு வேணும். அற்பமும் சொற்பமான இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் தான் கர்த்தர் நம்ம இங்கே வச்சு தான் அவர் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அவர் சித்தத்தை நிறைவேற்றி கொள்ள விரும்புகிறாரு. அவர் சித்தம் நிறைவேறுவதற்கு நாம் முழுமையாய் அவருக்கு ஒத்துழைத்தால், கீழ்ப்படிந்து ஒத்துழைத்தால் அவர் நிறைவேற்றுவார். இங்கே அவரோடு வாழ்ந்தால்தான் அங்கே அவரோடு கூட. இங்கே நான் கிறிஸ்தவனாக இருந்துட்டா பரலோகத்துக்கு போயிட முடியாது. கிறிஸ்தவலாக இருக்கிறதுனால பரலோகத்துக்கு போயிட முடியாது. 10 காசு காணிக்க கொடுக்கறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. 4 பேருக்கு துணிமணி கொடுக்கறதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. 4 பேருக்கு சோறு போட்டுட்டேன்றதுனால, கிறிஸ்மஸுக்கு 4 பேருக்கு சோறு போட்டுட்டேன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. 4 உறவுக்காரனுக்கு 4 காசு கொடுத்துட்டேன்றதுனால போக முடியாது. 2 சர்ச்சு கட்டி கொடுத்துட்டேன், 2 சர்ச்சை நான் இடம் வாங்கி கட்டுறதுக்கு 2 சர்ச்சு கட்டுறதுக்கு எத்தனை லட்ச ரூபா கொடுத்துட்டேன், இத்தனை கோடி ரூபா கொடுத்துட்டேன், அதனால பரலோகத்துக்கு போயிடுவோம். அதெல்லாம் போக முடியாது. தேவனால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமாய் அவருக்கு பிரியமான வாழ்க்கை, அவரோடு கூட அவர் வார்த்தையின்படி வாழ்ந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா போக முடியாது. இவைகளெல்லாம் இப்போ சொல்லப்பட்டதெல்லாம் நல்லது தான். தான தர்மங்களை செய்யலாம், அன்னதானம் போடலாம், எல்லாம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அதை வச்சுக்கிட்டு நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதை நாம் பிரதானமாக வச்சுக்கிட்டு நாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? நாம் போக முடியாது. அடுத்தது ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 7ஆம். யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். பாருங்க, 1050 பேஜ் 1050.
பாருங்க, யூதா, இங்கேயும் பாருங்க அதே வார்த்தை, யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். 1050. யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லிட்டார் கர்த்தர். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரனாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன். கர்த்தர் அவர் நியமித்திருக்கிற வழியில அவர் பிள்ளைகளுக்கு இறங்குவார். அதனால இறங்கினேன் என்று சொன்னவர், இறங்குவேன் என்று சொன்னவர், இறங்கினேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் உண்மை உள்ளவர். அதே ஓசியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 19ஆம் வசனம். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். பாருங்க, இங்கேயும் சொல்றாரு, கிருபையும் உருக்கும் இரக்கமுமாய் உன்னை நான் நியமித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன், என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன், அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். பாருங்க, இரக்கம் பெறாதிருந்த நமக்கு இறங்குவேன்னு சொல்றார். என்ன சொல்றாரு? இறங்குவேன் என்று சொல்லி. யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம், பேஜ் 1061 பக்கத்திலே தான், 2ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தனுக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருடுவார். இங்கேயும் பாருங்க, அவர் இரக்கமும் மனம் உருக்கம் உள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14-15. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14-15. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். பாருங்க, இறங்குவார், இறங்குவேன், இறங்குவார், இறங்கினேன், இறங்குவார், இறங்குவேன், இறங்கினேன், இறங்கினேன். கர்த்தர் இந்த வார்த்தையில அவர் மனம் மாறுவதில்லை. அவருடைய பிள்ளைகளிலே இன்னார் என்று அவர் அறிந்திருக்கிறார். அவர் பிள்ளைகள் யார் என்று, நாங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் சொன்னாலும் தப்பில்லை, சொன்னாலும் தேவனுக்கு அவருடைய பிள்ளைகள் மெய்யான பிள்ளைகள் யார் என்பது அவருக்கு மிக நன்றாக தெரியும். அவர்களுக்கு இந்த வார்த்தையை வேதத்திலே எழுதி வச்சிருக்கிறார், வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். இறங்குவேன் என்று, இறங்குவார் என்று, இறங்கினேன் என்று, இறங்கினேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் உண்மை உள்ளவர், சொன்னவர் உண்மை உள்ளவர். எரோமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. 12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாயும் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனதின் நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். உன் நொறுக்குதலினாலும் உன் வேதனையின் மிகுதியினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் பலத்து போன உன் பாவங்களின் நிமித்தமும் இப்படி உனக்கு செய்தேன். கர்த்தர் தான் சொல்றாரு. 12ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு? அந்நாளிலே, என்ன இந்த இரக்கம் காட்டுகிற அந்த நாளிலே, தேவன் இறங்குகிற அந்த நாளிலே, இறங்கினேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற அந்த நாளிலே, அவன் நுகத்தை அவன் கழுத்தின் மேல் ஏறாதபடி, அந்த நுகத்தை வாங்கி கட்டிக்கிட்டது அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தான். தேவனுடைய பேச்சை கேட்கலனாலே அடுத்தது யார் பேச்சு தான்? சாத்தான் பேச்சு. அவ்வளோதான். வேற எதுவுமே அதில் வேற அடுத்ததுக்குன்னு போக வேண்டிய இதுவே கிடையாது. அடுத்தது யார்? அவன் தான். அப்போ சாத்தான் மனுஷருடைய பேச்சை கேட்டதனால் வந்த, பேச்சு நடந்து கெடுத்து கொண்டதனால் வந்த அந்த கழுத்தின் மேல் இருக்கிற அந்த நுகம் கர்த்தர் மன்னிச்சு இறங்குகிற நாளிலே, வேளையிலே அவைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் எல்லாமே உடஞ்சி துக்கு தூரா போயிடும் என்று கர்த்தர் வாக்கு சொல்றாரு. வாக்கு கொடுக்கிறாரு. 12ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாய் இருக்கிறது. பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், உமிழ்நீர்கள் மத்தியில கீழ்ப்படியாம போனதுனால வந்த தண்டனைகளினாலும், அதோடு அடிஷ்னலாக சாத்தான் இன்னும் கூட்டி சேர்த்து வச்சு அடிச்சு நொறுக்கினதுனால, தேவன் கொடாத அடி, தேவன் நொறுக்காத நொறுக்குதல் எல்லாம் அதிகமாக சாத்தான் நொறுக்குன்னு நொறுக்கி எல்லா விதத்திலையும் உள்ளான மனுஷனுக்குள்ள பயங்கரமான காயம், ரணம். இந்த உலகத்துல ஆசீர்வாதத்தை பெருக்கிறதுக்கு, நன்மையை பெருக்கிறதுக்கு, வருமானத்தை பெருக்கிறதுக்கு நான் கஷ்டப்படுறேன், அழுவுறேன், துடிக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன், இன்னும் கொஞ்சம் சொத்து சேர்க்கறதுக்கு நான் உருள்றேன், பிறல்றேன்னு அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடியதாய் இருக்கிறது. உன் காயங்களை கட்டும்படி உனக்கு ஏற்படுத்துவார் ஒருவரும் இல்லை. உன் ஆத்துமாவில், ஆவியில, உன் இருதயத்துல உனக்கு வந்த எல்லா காயங்களும் ரணங்களை ஆத்துறதுக்கு இந்த பூமியில உனக்கு யாரும் கிடையாது. யாரும் பண்ண முடியாது. உனக்கு ஏற்படுத்துவார் இல்லை. உன்னை சொஸ்தப்படுத்தவும் உனக்கு எந்த ஔஷதமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. உன் நேசர் யாரும் உன்னை மறந்துட்டாங்க. உன்னை நேசிக்கிறாங்க நினைச்சு நீ இந்த தரையில கால் இல்லாம இருந்தியே, அவங்க எல்லாரும் இப்ப யாரும் கிடையாது. இப்ப இருக்கிறவங்களும் உன்னை எப்படி நேசிக்கிறாங்கன்னு தெரியாது. அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்ப சொல்றாரு, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். தேடார்கள். லைஃப் லாங் மறந்தார்கள், லைஃப் லாங் தேடார்கள். அப்போ மறக்காதவர் யாரு? நம்மளை தேடுகிறவர் யாரு? தேடி வர்றவர் யாரு? தேடி வந்து ரட்சிக்கிறவர் யாரு? கர்த்தர். அப்ப ரண வைத்தியர் யாரு? கர்த்தர். குணமாக்குற கர்த்தர். காயங்களை கட்டுகிறவர் கர்த்தர். காயங்களை கட்டுகிறவர் கர்த்தர். 147ஆம் சங்கீதம். இதுல ஒரு கை இருக்கட்டும். எரேமியாவில் ஒரு கை இருக்கட்டும். 147ஆம் சங்கீதம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும்.
கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். தாங்க முடியாத நொறுக்கதல்ல இருக்கிறார், வேதனையில, பாடுகள்ல, அவமானங்கள்ல, உபத்திரவத்துல, வெட்கத்துல தாவீது ராஜா இருக்கிறார். தாவீது ராஜா கர்த்தருக்கு பிரியமான தாசன். அவர் சொல்றார், கர்த்தர் தான் கட்டுகிறவர். கர்த்தர் நம்ம இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் அவர்தான். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர் கர்த்தர் தான் என்று அறிஞ்சு இந்த வாயில நாக்கில அறிக்கை பண்றார். யோபுடைய அறிக்கை ஒரு பக்கம் பார்த்தா, நான் யாரையாவது நான் துன்பப்படுத்தி இருந்தா வார்த்தையால, பார்வையால, சிந்தையால, எண்ணத்தினால, என் நடக்கையால, என் செய்கையால, என்னோடு இருக்கிறவர்களான்னா அவர் மனைவியும் சேர்த்து சொல்றார். மனைவி, பிள்ளைங்க, என்னோடு சேர்ந்தவங்க யாரையாவது நான் புண்படுத்திருப்பேன், ஆனால் என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க ஆண்டவரேன்னு அவ்வளோ தைரியமாக சொல்றார். நம்ம சொல்லோம்னா நம்ம அன்றைக்கே செத்து விடுவோம். நம்ம சொன்னோம்னா அன்றைக்கே செத்து விடுவோம். நம்மளை அன்றைக்கே கொண்டு போட்டுருவார் கர்த்தர். நம்ம அப்படி சொன்னோம்னா அதில் நிறைய சொல்லுவார் அவர். நான் இதன் மீது ஆசைப்பட்டிருந்தால், அதன் மீது ஆசைப்பட்டிருந்தால், நான் இதுமானம் பண்ணிருந்தால், ஆண்டவரே நீங்கள் என்னை நியாயாதிபதியிடத்துல நியாயம் விசாரிக்கலாம், என்னை என்ன பண்ணணுமோ பண்ணுங்க என்னன்னு தைரியமாக சொல்கிறாரு. நம்ம சொல்ல முடியுமா? ஒரு நாளைக்கு 10-50 பணிகள் பண்ணுற மட்டும் அவர் வாழ்நாளில் நான் அப்படி பேசினதும் இல்லை. யாரையும் காயப்படுத்தும்படியாய், யாரையும் வேதனைப்படுத்தும்படியாய், அவரால் இன்னொருத்தர் அழும்படியாய் நடந்ததே இல்லை என்றார் வேதத்தில். அது உண்மையா இருக்க போய் தான் கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. இங்க தாவீதும் சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று. உபாகமம் 32ஆம் அதிகாரம். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 266 பேஜ். 32ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். நானே அவர், என்னோடு வேறு தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்றார். நானே அவர். கர்த்தர் சொல்றார், என்னோடு வேறே தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை என்று சொல்றார். நான் கொல்லுகிறேன் என்று சொன்னா சாத்தானுடைய கிரியைகளும் அவனுடைய சுவாபங்கள், அவன் உள்ளே கொண்டு வந்த கழிவுகள், களிம்புகள், ஈயங்கள், இதைத்தான் சொல்றார் கர்த்தர் நமக்குள்ளே சுட்டெரிக்கிறார், அவைகளை கொல்லுகிறார். மனிதனுடைய ஆத்துமாவை கொல்லல அவர். மனிதனுக்கு தேவன் தந்த ஆவியை கொல்லல, அவன் சரீரத்தை கொல்லல, அவன் ஜீவனை கொல்லல, அவனுக்குள்ளிருந்து கெடுத்து குட்டி சோறாக்கி தேவனுடைய இரக்கம், மன்னிப்பு, இரக்கம் கிடைக்க கூடாதபடி செய்கிற சாத்தானுடைய கிரியைகளும் செயல்களும், அதனுடைய சுவாபமும், அதனுடைய எண்ணமும், அதனுடைய கழிவுகளும், சாத்தான் போட்ட கழிவுன்னா உங்களுக்கு புரியும் நம்புறேன் என்னன்னு. ஒன்னொன்னுக்கு பறவைக்கு ஒரு கழிவு இருக்கு, மிருகத்துக்கு ஒரு கழிவு இருக்கு, மனிதனுக்கு ஒரு கழிவு இருக்கு, இப்படி கழிவுகள்னு இருக்குது. அப்படி சாத்தானுடைய கழிவு, அந்த சாத்தானுடைய கழிவு உள்ள இருக்கும் போதுதான் வீட்டுல எல்லாம் நிறைய பேர் ஏடாகூடமா பேசுறது, எடக்கு முட்டக்கா பேசுறது, வாய்க்கு வந்தபடி பேசுறது, வயதுக்கு மீறி பேசுறது, இளம் வயது கூட என்ன தெரியாம பேசுறது, சிறு பருவத்துல பேசுறது, வாலிப பருவத்துல பேசுறது, நடுத்தர வயதுல பேசுறது, வயது முதிர்ந்து எந்த நேரமும் போயிடுவோன்ற சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் பேசுறது, வயது வித்தியாசம் இல்லாம பேசுறது, இது எல்லாமே சாத்தானுடைய கழிவு. சாத்தானுடைய அது எவ்வளவு நாத்தடிக்கும்.
சாத்தானுடைய அந்த கொடூர சுபாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு துர்நாத்தம் அடிக்கும். ஒரு எறாவை வாங்கும்போது அது நாத்தம் இல்லையா? எறா வாங்கும்போது, எறா அது எந்த சைஸ் எறாவோ வாங்கும்போது, ஆனால் அந்த எறாவை உரிச்சிட்டு அந்த தோலை எடுத்து தனியாக ஒதுக்குவாங்க. அது அவ்வளவா நாருமா, அது வீட்டில் வைக்கக்கூடாதான், அவ்வளோ நாத்தம் நாருமா, அது இருக்கவே கூடாது. முதல்ல அது குப்பை தொட்டிக்கு போயிடணும், அது இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அவ்வளோ நாத்தம் அடிக்கணும். அதை காட்டிலும் 1000 மடங்குக்கு மேலே நாத்தடிக்கிறது சாத்தானுடைய சுபாவம். அந்த சாத்தானுடைய சுபாவத்தை வச்சுக்கிட்டே தேவனை துதிக்கிறோம், தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம், நன்றி பலி செலுத்துகிறோம், என்னென்ன விதத்தெல்லாம் தேவனை பாடுறோம், தேவனை புகழ்கிறோம், தேவனை குறித்து சாட்சி சொல்கிறோம், தேவனை குறித்து சாட்சி சொல்கிறோம். சாத்தானுக்கு என்னவா இருக்கும்? அவனுக்கு சந்தோஷம்தான், எதையும் காட்டிக்கவே மாட்டான், எதையுமே காட்டிக்க மாட்டான். நீ இப்படியே இருந்துட்டு, நீ தேவ பிள்ளையாவே இருக்கிற அந்த எண்ணத்தோடவே இருந்துட்டு எங்க வந்துடு? நரகத்துக்கு வந்துடு. அதுக்கப்புறம் நான் வருவேன் பின்னாடி, நான் சாத்தான், நான் வருவேன் பின்னாடி, உங்களை எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு கடைசியா யார் வந்து தான் சேரணும்? சாத்தான் வந்து தான் சேரணும், சாத்தான் வந்து தான் சேரணும். தேவன் அவனை தள்ளதான் போறாரு. திரும்ப 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 சாத்தான் கழிவை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தா வெறும் ஃபுட் பாய்சன் இல்லை, மகா பெரிய பாய்சன். அதான் சொல்றாரு, நான் கொல்லுகிறேன் உயிர்ப்பிக்கிறேன். திரும்ப கொன்னுட்டு கர்த்தருடைய ஆவியானவரால, கிறிஸ்துவின் ஆவியானவரால சகலவற்றையும் உயிர்ப்பித்திடுறாரு. பண்படாத அந்த நிலத்தை, பண்படாத ஒரு நிலம், எல்லாம் கெட்டு போன நிலம், சீரழிந்து போன அந்த நிலம்னா உள்ளந்தான் நிலம். அப்போ அதை தேவன் கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே எல்லாத்தையும் அதன் ஆழம் வரைக்கும் அது என்னென்ன எடுக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆவியானவரால நீர் பாய்ச்சி அந்த நிலத்தை பயிர் நிலமாவதற்குரிய சகலத்தையும் செய்திடுறாரு. அதுதான் உயிர்ப்பிக்கப்படுவது. உயிர்ப்பிக்கிறேன் என்று, நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன். நான் என்ன செய்கிறேன்? ஆனா காயம் சிலரால ஏற்படுது. அது இவர் காயம் ஏற்படுத்துறது, இவர் கர்த்தர் ஏற்படுத்துற காரியத்தை குறித்து சொல்றாரு. காயத்தை ஏற்படுத்துறேன், நானே என்ன செய்யறேன்? சொத்தப்படுத்துறேன். ஏன்னா அந்த காயம் நல்லது உனக்கு, அந்த காயம் உனக்கு நல்லது. இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, சமீப நாட்களில் பிரச்சனை வந்தது. செய்வதறியாத திகைக்கும் போது எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் கிடையாது, எந்த மனுஷனுடைய இருதயத்திலும் தோன்றலை இந்த பிரச்சனை இருக்குதுன்னு. இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனையை சந்திக்கிறார்கள் என்று யாருக்கும் தோணலை, யாருக்கும் எண்ணலை. அவங்களுக்கு ஆவியிலெல்லாம் வந்துருச்செல்லாம் டூப்பு ஆவிலெல்லாம் யாருக்கும் அப்படிலாம் வராது. ஆவியில் வந்தது, அதில் வந்தது, இதில் வந்ததுலாம், நேற்றுக்கு வந்தது, இன்னைக்கு வந்ததெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில திகத்தெறியும் போது அந்த இரவு நேரம் என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில கர்த்தர் உதவியாயிருந்து ஒத்தாசையாயிருந்து அந்த நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்படி சொல்லி, எந்த ரத்தத்தை நோக்கி கூப்பிட்டுருவே கூடாது. உயிரே போனாலும் எந்த ரத்தத்தை நோக்கி கூப்பிட்டுருவே கூடாது. ரத்த சம்பந்தமான எதையும் கூப்பிடக்கூடாது. உங்க ரத்தத்தினால எங்களை பிறக்க செஞ்சீங்களே, உங்க ரத்தத்துல மன்னிச்சிங்களே, நீங்க தானே இதை காண்கிறீங்கன்னு சொல்லி போகும்போது தேவன் கூட துணையா இருந்து அந்த நாளை சந்திக்கும்படி, அந்த இரவை சந்திக்கும்படி செய்து, அதுல வந்து அந்த காயத்தை வந்து கூறிய அந்த மருந்துகளை எடுக்கும்படி செய்யும்போது ஒரு வலி வருதுல்ல, ஒரு வலி வந்ததில்ல, வச்சு தேய்ச்சாங்க பலமுறை, ஒரு முறை இல்லை பலமுறை, கடந்த சில நாட்களுக்குள்ளே பலமுறை. ஆனா அந்த வேதனையும் அந்த கஷ்டத்தையும் அந்த தாங்க முடியாத கண்ணிட எந்த மனுஷ ஜென்மத்து கூட ஷேர் பண்ணவே இல்லை. பிரயோஜனமே கிடையாது. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஷேர் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது. அது கர்த்தரோடவே பழக ஆரம்பிச்சிட்ட பிறகு இனி எந்த மனுஷனிடத்தில் அதை ஷேர் பண்ணுவதே கூடாத காரியம். இனி அது கூட போவதே இல்லை. அப்ப கர்த்தர் அந்த வேதனையின் கண்ணீரிலும் கூட
கர்த்தர் கூட திறந்து அந்த காயத்தை ஆத்திக்கிட்டு வர்றார். இது வெளியரங்கமானது. உள்ளான மனுஷனுக்குள்ள ஏற்பட்ட காயங்களையும் அவர்தான் கட்டுகிறார், அவர்தான் கட்டுகிறார், அவர்தான் கட்டுகிறார், அவர்தான் அவர்தான் சொஸ்தப்படுத்துகிறார். சொல்லிட்டு சொல்றாரு, என் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. கர்த்தர் கையில இருக்கிறவர்களை யாரும் பிடுங்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. இப்போ பாருங்க, எரேமியா 30ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல பாருங்க, 14ஆம் வசனத்தை வாசிக்கிற, உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். இனி அவ்வளவுதான், அது முடிஞ்சு போன கதை, அது க்ளோஸ்டு டோர், க்ளோஸ்ட். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள். உன்னை மறவாத நேசர்னு வேதத்துல இருக்கு. அது யாரு? கர்த்தர். அந்த நேசர் என்றால் கர்த்தர். அப்போ நேசரை காட்டிலும் ஒரு நேச மணிகள் நிறைய இருக்கிறாங்க. பாச மணிகள், நேச மணிகள் இருக்கிறாங்க. ஆண் மணிகள், பெண் மணிகள் இருக்கிறாங்க. பிள்ளை மணிகள், பிள்ளை மேல அளவில்லாத இது, அது ஒரு நாளிலே தெரிய வரும். அது மகா பெரிய வேதனையையும் தாங்க முடியாத துக்கத்தை கொண்டு வர நாட்கள் வரும். அந்த நாளில் தான் தெரியும், ஆண்டவரே உங்க மேல வைக்கிறதுக்கு பதிலா ஆண்டவரே கர்ப்ப பிறப்புகள் மேல வைத்த நம்பிக்கை என்னை கொன்னுடுச்சேன்னு சொல்லுகிற நாள் வரும். உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரம நிமித்தம், உன் பாவங்கள் நிமித்தம், பலத்து போனது நிமித்தம், சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் தான் தண்டிச்சேன்றார் கர்த்தர். நான் தான் உன்னை வெட்டினேன், நான் தான் தண்டிச்சேன். ஏன்னா சாத்தாங்கையில கொடுத்தா அவன் ஒரேடியா கொண்டு போட்டுருவான், ஒரேடியா கொண்டு போட்டுருவான். காயமும் கட்ட மாட்டான். கொண்டு போறதுக்கு முன்னாடி காயமும் கட்ட மாட்டான். அவன்கிட்ட கிடையாது, அவன் காயம் கட்டுற மருந்து, அவன்கிட்ட ரண வைத்தியனே அவன் கிடையாதவன். அவன் எல்லாவற்றையும் உரிந்து உயிரோட இருக்காதபடி செஞ்சிடறவன். ஒரு மனிதர் தேவனுடைய வார்த்தையை கேட்க கூடாதபடி நிலையற்றவர்களாய் மது போதையில இருப்பது போல இருப்பதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆத்துமாவில அவர்கள் கட்டப்பட்டிருப்பதனால, அவர்கள் ஆவி கட்டப்பட்டிருக்கிறதுனால, அவர்கள் சரீரம் கட்டப்பட்டிருக்கிறதுனால, அவர்களால கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் முடியல ஒருபுறம். இன்னொரு புறம் அந்த அதுக்கு ஒரு ஆவி, அதுக்கு 3 வகையான ஆவிகள் பிடிச்சிருக்குது. 3 வகையான ஆவிகள். இதுக்கு அடுத்த 3 வகையான ஆவி என்ன? தேவ வசனம் உள்ளே போகாதபடி செய்கிற 3 ஆவிகள். எத்தனை ஆவி இதுலயே? 6 ஆவி. இது வெறும் எண்ணெயை, வெறும்னா பிளஸ்ட் ஆயில் இல்லை, வேற ஏதோ ஒரு எண்ணெயை பூசிக்கிட்டோம் தலையில மூஞ்சில எல்லாம் பூசிக்கிட்டா நம்ம விழிப்பாலாம் இருக்க முடியாது. தண்ணி எடுத்து மூஞ்சில கழுவிட்டு, தலையை கழுவிட்டு, கண்ணை நம்ம இது பண்ணிட்டு, முகத்தை கழுவிட்டு இருந்தா விழிப்பாலாம் இருக்க முடியாது. அந்த ஒரு செகண்ட் தான் அது முழு விழிப்புடைமையை ஆக்கிறாது, விழிப்புடைமையாய் ஆக்கிறாது. நம்மை விழிப்புடைமையாய் ஆக்குவது கர்த்தருடைய வேத வசனமே, கர்த்தருடைய வார்த்தையும் வேத வசனமே. அது உனக்குள்ள கிரியை செய்தாதான். அப்போ இதுக்கு இந்த 6 ஆவி இல்லாம இன்னும் வேற இருக்கு. என்னன்னு? நீ ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி பலவிதமான சூழ்நிலைகளையும், பலவிதமான காரியங்களையும், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான காரியம், பலவிதமான எண்ணம், பலவிதமான சம்பவங்கள், பலவிதமான பின் யோசனைகள், இவைகளெல்லாம் ஒவ்வொரு வகையான ஆவிகள். இதையெல்லாம் தாண்டி வர்றது நீங்களா வர்றதில்ல. நீங்களா அங்க கிளியில அங்க இல்ல. போன வாரமே சொன்னாரு, ஒரு இதுல நல்ல தண்ணியும் வரும், ஒரு இதுல கெட்ட தண்ணியும் வருமான்னு. ஒரு வாயிலிருந்து அவ்வளவு சொல்லியுமே நம்ம இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு வார்த்தை பேசியிருக்கிறோம், எவ்வளவு பேரை நோகடிச்சிருக்கிறோம், எவ்வளவு பேரை அழ வச்சிருக்கிறோம், துடிக்க வச்சிருக்கிறோம். இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? அதுதான் சொன்னார். அதெல்லாம் காணிக்க கொடுத்து சரியாக்கிற முடியுமா? ஏதோ ஒரு சாப்பாட்டை கொடுத்து சரியாக்கிற முடியுமா? ஏதோ ஒரு பலகாரத்தை கொடுத்து சரியாக்கிற முடியுமா? ஏதோ ஒரு பழத்தை கொடுத்து சரியாக்கிற முடியுமா? காய்கறிகளை கொடுத்து சரியாக்கிற முடியுமா?
அதெல்லாம் சரியாக்க முடியாது. எதை கொடுத்தா அதை சரியாக்க முடியாது. சரியாக்குறவர் கையில கொடுத்து சரியாக்குறவர் கையில உண்மையா கொடுத்தாதான் சரியாக்குவாரு. கொடுக்கற மாதிரி கொடுத்தா எப்படி? கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கிட்டா எப்படி? அவர் கையில இருந்து எடுத்துக்கிட்டா எப்படி? அதனாலதான் சொல்றாரு, நான் வெட்டினேன், நான் தான் உனக்கு வெட்டினேன், உன்னை இப்படி நான் தான் உனக்கு இப்படி செஞ்சு உன்னை தண்டிச்சேன். 15, உன் நொறுக்குதல் நிமித்தமாகவும் உன் வேதனை மிகுதினாலும் நீ கூக்குரலிடுவானேன். திரளான அக்கிரமங்கள் நிமித்தம் பலத்தமோன உன் பாவங்களின் நிமித்தம் உனக்கு அதை செஞ்சேன். எதுக்கு? நீ அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு இல்ல, உன்னை அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுக்கு மன்னிச்சு இரக்கம் பாராட்டி உன்னை இந்த உலகத்துல மறுபடியும் கட்ட வச்சு உன்னை திரும்பவும் உன்னை பல மடங்கு உன்னை எல்லோருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்படியாக உனக்கு அதை செஞ்சேன். அதனாலதான் அடுத்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, 16ஆம் வசனம். ஆதலால் உன்னை பட்சிக்கிறவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல இது முடிஞ்ச உடனே என்ன சொல்லியிருக்கணும்? மனுஷ ரீதியா பார்த்தா இது முடிஞ்ச பிறகு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லியிருக்கணும். 8ஆம் வசனத்துல சொல்லியிருக்கிறார், உன்னை விடுவிப்பேன். ஆனா ஆசீர்வாதமான வார்த்தைகள் அந்த 16ஆம் வசனத்துல வரணும். ஆனா அப்படி சொல்லல. 16ஆம் வசனத்துல எப்படி சொல்றாரு? அதை காட்டிலும் விலையேற பெற்ற ஒரு வார்த்தையை 16ஆம் வசனத்துல சொல்றாரு. என்ன? உன்னை பட்சித்தவர்கள் யாவரும் உனக்கு இப்படி நடக்கணும், உனக்கு இப்படி அழிவு வரணும், உனக்கு இப்படி நீ எல்லாத்தையும் இழந்து போகணும், எல்லாரும் உன்னை ஏடா குடமா இல்ல வேற வேற விதமா பேசணும், எல்லாரும் பொய்யை நம்பி விரோதமா பேசணும், சத்தியத்துக்கு விரோதமா உண்மைக்கு விரோதமா பேசணும், நடக்காத காரியங்களை எல்லாம் நடந்ததாக பேசணும், நடந்த மாதிரி பார்த்த மாதிரி பேசணும், கொல்லணும், விடக்கூடாது. இப்போ சாத்தானுடைய கழிவெல்லாம் யார்கிட்ட இருக்கோ, யாருடைய நாக்கு உதடு வாய் ஏடாகுடமா பேசுதோ அவங்க எல்லாம் இதுல பலியாயிருவாங்க. சாத்தானுடைய இந்த வஞ்சகத்திலும் சாத்தானுடைய மனுஷரால் ஏவப்பட்டவர்களுடைய வஞ்சகத்துக்குள்ள இவங்க எல்லாம் விழுந்துருவாங்க. இவங்க எல்லாம் பட்டுன்னு உழுவாங்க, திரும்ப எந்திரிப்பாங்க, திரும்ப உழுவாங்க, திரும்ப எந்திரிப்பாங்க, திரும்ப உழுவாங்க. அவர்களை இனம் கண்டு கொண்டு அதுக்கு ஏற்றபடி தேவ பிள்ளைகள் நடந்து கொள்ளணும், இனம் கண்டு கொண்டு நடந்து கொள்ளணும். அப்போ சொல்றார், உன்னை பட்சிக்கிற யாவரும் நீ சாக வேண்டும், நீ மரணத்தை சந்திக்க வேண்டும், உனக்கு இப்படி நடக்கணும், உன் குடும்பத்துக்கு இப்படி நடக்கணும், உனக்கு இப்படி நடக்கணும், உன் தொழிலுக்கு இப்படி நடக்கணும், உன் வேலைக்கு இப்படி நடக்கணும், உன் படிப்புக்கு இப்படி நடக்கணும், உன் பிள்ளைங்களுக்கு இப்படி நடக்கணும், உன் பிள்ளைங்களுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது, அப்படியே அவனுக்கு குழந்தை இருக்கிற மாதிரி வந்தாலும் அது நல்லபடியா இருக்கக்கூடாது, அது கருவிலே செத்து போகணும், அல்லது பிறந்த பிறகு செத்து போகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், விபத்து வரணும், நாசம் மோசம் வரணும், அது வரணும், நீ ஒற்றுமையா இருக்கக்கூடாது, சமாதானமா இருக்கக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது, உனக்கு சந்தோஷம் என்பதே வரக்கூடாது, இழந்தது உனக்கு திரும்ப வரக்கூடாது, உன் பிரச்சனைகள் உன்னை விட்டு நீங்க கூடாது, உன்னிடத்துல இருக்கிற போராட்டங்கள் உன்னை விட்டு நீங்க கூடாது, நீ சிறையிருப்பிலிருந்து திரும்பி வரக்கூடாது, நீ அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரக்கூடாது, நீ விழுந்த மணிக்கே இருந்து செத்து ஒழியணும் என்று விரும்பினவர்கள் எண்ணினவர்கள் அநேக வருஷங்களாய், நிறைய வருடங்களாய் அது கர்த்தர் தான் பார்த்து வச்சிருக்கிறார் இந்த லிஸ்டுகளை. அவங்களுக்கு தான் சொல்றார், உன்னை பட்சிக்கிற யாவரும் பட்சித்த யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். அவங்க தப்பிச்சே போக முடியாது. உனக்கு விரோதமாய் பேசினவர்கள், நடந்தவர்கள், எண்ணினவர்கள், இனி என்ன திட்டம் தீட்டலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், ஏதை செய்யலாம் என்று சொல்லி தேவனுடைய இரக்கம் வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே கதையை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருடைய கதையும் கர்த்தர் முடிச்சிருவேன்றார். அதுதான் பட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் யாவரும் பட்சிக்கப்படுவார்கள். அடுத்தது, உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். ஆமா, உன்னால இப்ப எதுவுமே பண்ண முடியல. ஒரு காலகட்டங்கள் ஒரு மனிதனால எதையுமே செய்ய முடியல, முன்னையும் போக முடியல, பின்னையும் வர முடியல, எதையும் செய்ய முடியல, ஒன்னும் செய்ய திராணி இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாத அந்த சூழ்நிலைக்கு உன்னை கொண்டு வந்துருவேன். தேவனுடைய பிள்ளைகளை பகையாய் பகைத்து விரோதம் பாராட்டி சத்துருக்களும் பகஞ்சர்களும் துரோகிகளும் பொய்க்காரிகளோட அகங்காரிகளோடு கூட கூட்டு சேர்ந்த யாவரையும் நான் இந்த சிறையிருப்புக்குள்ள, இந்த வகையான சிறையிருப்புக்குள்ள கொண்டு போயிடுவேன். செய்வனை மந்திர சூன்யத்துக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அந்தகார வல்லமை என்பதே செய்வனை மந்திர சூன்யம் தான் அந்தகார வல்லமை. துரத்தனத்தின் ஆவி என்பது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற துஷ்பிரயோகம். அதான் துரத்தனத்தின் ஆவி, இந்த துரத்தனத்தின் ஆவி சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கிற இவைகள் வழியாய் செய்கிற யாவரும் பட்சிக்கப்படுவார்கள்.
அவர்கள் யாவரும் சிறைன்னா இப்படிப்பட்ட இதுக்குள்ள உள்ள போயிடுவாங்க, நோய் நொடிக்குள்ள போயிடுவாங்க, வியாதிக்குள்ள தீரா வியாதிக்குள்ள போயிடுவாங்க, உள்ள போயிடுவாங்க. அடுத்தது, உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள். உனக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சவங்களுக்கு அது அவங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதமா, அவங்களுக்கு எதுவுமே இல்லாதமா செஞ்சிருவேன். அவங்க ஏன் ரொம்ப ஞானம், ரொம்ப அறிவு, ரொம்ப புத்தி, ரொம்ப பிசினித்தனம், ரொம்ப பிசினா கருமி, எதுலையும் எந்த விதத்திலையும் தப்பே செய்யாதவங்க, எந்த விதத்திலும் 5 காசை இழக்க மாட்டாதவங்களுக்கு ஒத்த பைசா இல்லாம செஞ்சிருவேன். ஒரு சொத்து பத்து கூட இல்லாம, ஒரு 5 பைசா கூட இல்லாம செஞ்சிருவேன். அதான் சூறையாடப்படுவார்கள். உன் சத்துருக்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போவார்கள். உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்ப பாருங்க, சிறைப்பட்டு போவார்கள், உன்னை சூறையாடுகிறவர்கள் சூறையாடப்படுவார்கள், உன்னை கொள்ளையிடுகிற அனைவரையும் கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன். எந்த நேரத்தில் எவன் அள்ளிக்கிட்டு போவாலோ அள்ளிக்கிட்டு போயிடுவான். அவ்வளோதான். ஒன்றும் உன் பிள்ளைகளாக இருக்கும், உன் சமாதானமாக இருக்கும், உன் ஆரோக்கியமாக இருக்கும், உன் ஐஸ்வர்யமாக இருக்கும், உன் வேலையாக இருக்கும், உன் தொழிலாக இருக்கும், உன் பிழப்பாக இருக்கும், உன் வருமானமாக இருக்கும், அதை ஒட்டு மொத்தமாக அள்ளிக்கிட்டு போயிடுவான். அது யார் அனுப்புவா? தேவன் தான் இதெல்லாம் நான் செய்வேன்றார். இதெல்லாம் செஞ்சுட்டு தான் 17ஆம் வசனம் சொல்றாரு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி. அவனை யாரு விசாரிப்பா? அவளை எவன் விசாரிப்பா? அவளுக்கு யாரு நாதி? என்னை விட்டா அவளுக்கு யார் இருக்கா? இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுவாங்க. பிரசங்கத்தில் தேவனுடைய ஆவியானவரால் அந்த வார்த்தைகளை பேச முடியாது. வேற வேற வார்த்தைகள் எல்லாம் தெருவில் வாலாட்டிக்கிட்டு போற அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி திட்டுவாங்க. தெருவில் வாலாட்டிக்கின்னு போவோம் இல்லையா, அது இன்னொன்று பார்த்துச்சுன்னா அது பின்னாடியே போயிடும், அது அங்கேயே போயிடும். அது எல்லா அசிங்கத்தையும் தெருவிலேயே பண்ணும். அது பேரை சொல்லுவாங்க, அதை பேரை சொல்லுவாங்க. உனக்கு எவன் இருக்கிறான், உனக்கு எவன்டா இருக்கிறான், உனக்கு எவடி இருக்கிறான், எவன்டா இருக்கிறான், எவடி இருக்கிறான் உனக்கு அப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. அப்போதான் துதிச்சிருப்பாங்க. அடுத்த 5 நிமிஷம் எந்த வார்த்தை பேசுவாங்க? இந்த பேசுவாங்க. அப்புறம் அவிவிசுவாசமாக பேசுவாங்க. இதெல்லாம் இன்னும் சொல்லலை. அவிவிசுவாசம், அவநம்பிக்கை, அப்புறம் சந்தேகமான வார்த்தைகள், சந்தேக புத்தியான வார்த்தைகள், இப்படி எல்லாமே சாத்தானுடைய கழிவு. சாத்தானுடைய கழிவுகள். அப்போ சொல்றார் கர்த்தர், உன்னை விசாரிப்பற்ற, உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, உன்னை யார் விசாரிப்பான்னு நினைக்காத, உன் பிரச்சனையை யார் தீர்ப்பான்னு நினைக்காத, உன் நிந்தையை யார் நீக்குவாங்கன்னு நினைக்காத, உன் உபத்திரவத்தை யார் நீப்பா, உன் கடன் பிரச்சனையை யார் நீக்குவாங்கன்னு நினைக்காத. சொல்றார் விசாரிப்பற்றவர் என்று சொல்லி, உன்னை தள்ளுண்டவள், நீ தள்ளப்பட்டு போனவ, நீ இளம் வயதிலேயே உன் கணவனை இழந்தவ, அல்லது இளம் வயதிலேயே உன் மனைவியை இழந்தவன், அல்லது உன் உறவுகளை இழந்தவன், நீ உயிரை பறிச்சவ என்று சொல்லி தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், வாசிமம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, திரும்பவும் சொல்றார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்றார். காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லிட்டு 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அடுத்தது வாசிங்க. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள், அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். பாருங்க, முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. அவர்களை ஒடுக்கின யாவரையும், எழும்ப கூடாது, தப்பி தவறி கூட தேவன் அவங்கள மன்னிச்சிடக்கூடாது, தப்பி தவறி கூட தேவன் அவங்களுக்கு இரக்கமும் தயவும் பாராட்டிடக்கூடாது, உதவி செய்திடக்கூடாது. அவங்க கஷ்ட நஷ்டங்கள், துக்கங்கள், கடன் பிரச்சனையிலிருந்து, அவங்க செய்வனை மந்திர சூன்யத்திலிருந்து, சத்ருவின் கிரியைகளிலிருந்து, அவங்க படுகிற அவதிகள், வேதனைகள், மீள முடியாம எழும்ப முடியாம இனி விடுவிப்பார் இல்லை என்று கதறுகிற அவங்கள ஒடுக்கணும், அவங்கள
அவங்கள ஒடுக்கணும். அப்படி எவ்வளவு தூரம் வார்த்தையால, கிரியால, செயலால எந்த அளவுக்கு இம்சை கொடுக்க முடியுமோ இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வச்சிருக்கிறாராம் கர்த்தர். தேவ பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டி அவர்களை தூக்கி எடுக்கிற வேலையில இவர்களுக்கு என்னென்ன செய்வேன் என்று சொன்னாரோ 16ஆம் வசனத்துல 30ஆம் அதிகாரம் எரேமியா 16 சொன்னாரோ அதை அப்படியே சத்துருக்களுக்கு நிறைவேற்றுவார். அப்படியே இந்த வாசல் சொன்னவர், ஒடுக்கிறவர்களை நான் தண்டிப்பேன் என்று. அவர்களை விடவே மாட்டேன், தப்பிக்கவே முடியாது. மண்மேடுகள் ஆக்கிவிட்ட என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மண்மேடாக்கினத திரும்ப அரண்மனையாக மாத்துவேன். அது அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். அது முன் போல, அது எல்லாவற்றிலும் முன் போலன்னா அவர் பார்த்து வச்சிருக்கிற அவங்க இருக்கும்போது இருந்த முன் போல அல்ல, அவர் பார்த்து வச்சிருக்கிறது போல. அதான் அர்த்தம். அவர் பார்த்து வச்சிருக்கிறது போல அது மாறி அங்கே ஆடலின் பாடலின் சோத்திர பலிகளின் சத்தமும் கேட்கப்படும். அவர் பிள்ளைகள் முன் போல இருப்பார்கள்னா அவர் பார்த்து வச்சிருக்கிறபடி இருப்பார்கள். முன்ன அவங்க பார்த்து வச்சதும் அதே கேஸ் தான், இப்ப பார்க்கறதும் அதே கேஸ் தான். அது வேலைக்கு ஆகாது. அவர் பார்த்திருக்கிறபடியே அப்படி ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் இரக்கம் செய்வேன். நான் அப்படின்னா மனுஷன், எந்த மனுஷங்கிட்டையும் இரக்கமே கிடையாது, துளி கூட கிடையாது, துளி கூட கிடையாது. கர்த்தர்கிட்ட தான் அந்த மகா பெரிய இரக்கம் இருக்கு. அந்த இரக்கம் உன்னே ஒரு மனிதனுக்கு அவன் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டதுக்கு மேல செய்யக்கூடிய இரக்கம் அது. அவன் தேவன்கிட்ட வேண்டி வேண்டி கதர்னதுக்கு மேல செய்யற ஒரு இரக்கம் அது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற இயேசு மகா ராஜாவுடைய இரக்கம். நீங்களும் நானும் அதுக்கு பாத்திரவாட்டியாய் இருப்போமானால் அந்த இரக்கம் இறங்குவது, அவர்களிலே இறங்குவது நிச்சயம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் வெளியிலும் ஆண்டவரே, சத்திய வார்த்தைகள் வசனங்களை உடையவர் நீர் கடந்து வந்து இறங்கி எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி வழிநடத்தி எங்கள் மேல் வைத்த அன்பினாலே சத்ரு முழுதுமாய் விழுங்கி கொண்டு போயிடாதபடி மெல்ல மெல்ல சிலரை விழுங்குகிறான், வாயில போட்டு வச்சிருக்கிறான். அவன் எப்படி பேச வைக்கிறானோ அப்படியெல்லாம் பேசுகிற பிள்ளைகளை தப்புவிக்கவும், விடமாட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய கிருபையாலே நிலை நிற்கவும், நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழாதபடி எச்சரிக்கையாய் இருக்கவும், இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின சத்தியமுள்ள உடைய வார்த்தைகளுக்காக, போதகத்துக்காக, ஜீவனுள்ள ஆகாரத்துக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். தேவரீர் உம்முடைய பரிசுத்த நாமம் தொடக்கம் முதல் இறுதி வரை உண்மையிலே மகிமை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளிலே மகிமைப்பட்டதற்காய் உம்முடைய ஆராதனை வேலை இது. உம்முடைய ஆராதனை வேளையிலே உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் கோடி ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட யாவரையும் ஆண்டவரை, பங்கு பெற்ற யாவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம் அனைவரோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.